clean the cauliflower. கடாயில் ஒரு கப் தண்ணி ஊற்றி வச்சுட்டுரும். இப்போ நம்ம அதில் உப்பு மஞ்சள் உப்பு 1/4 டீஸ்பூன் உப்பு தேவை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். பாருங்கள் நல்லா பாயில் ஆகின்னு இருக்குது. இப்போ பாருங்கள் அந்த தண்ணி நல்லா இப்போ கொதி வந்தோடனே ஒரு கொதி 2 கொதி நல்லா கொதித்து வந்த பின்னாடி நம்ம இந்த காலிஃப்ளவரை தூக்கி அதுக்குள்ளே இப்போ போடலாம். அப்போ அதில் பூச்சிங்க இருக்கும் பாருங்கள், அது க்ளீன் ஆகும். பாருங்கள் இந்த காலிஃப்ளவரில் எப்படி இருக்குது பாருங்கள், டஸ்ட்டு பாருங்கள், டஸ்ட்டு இது எல்லாமே. இப்போ வந்து நம்ம மஞ்சள் உப்பு தண்ணியில் போட்டு நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த காலிஃப்ளவர் அதுக்குள்ளே போட்டுட்டு மிக்ஸ் பண்ணுறோம். க்ளீனிங் காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணுறது. நல்லா கொதி வந்துச்சுன்னா கொஞ்சமாக போட்டு உப்பில் கொஞ்சம் ஒரு ரவுண்டு பாயில் ஆயிடுச்சுன்னா பூச்சிங்க வந்து இருக்கிற அதில் புழு இருக்கும், க்ரீன் கலரில் க்ரீனிஷாக புழுங்க இருக்கும். அந்த க்ரீன் புழு அழிக்கிறதுக்கு தான் நம்ம உப்பு மஞ்சள் போட்டு கொதிக்கிற தண்ணியில் போட்டு நம்ம இப்போ வந்து ஒரு கொதி வர வைக்கிறோம். இது வந்த உடனே கெட் ரெடி டு க்ளீன். பாயில் ஆகுதா? ஓகே. அதில் இருக்கிற டஸ்ட்டுங்க வந்து வெளியே ரிமூவ் ஆகின்னு க்ளீன் ஆகுது. கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஃபில்ட்ரு பண்ணிட்டோம். இந்த கடாயிலேருந்து எடுத்து ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. அதே கடாயில் நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டோம். பாருங்கள் கடுகு நல்லா பொரியுது. ஜீரகம் போட்டோம். பாருங்கள் வெங்காயம் போட்டாச்சு. பாருங்கள் வெங்காயம் பொரிஞ்சு பாருங்கள். தக்காளி போட்டுட்டோம். தக்காளி பாயில் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம காலிஃப்ளவரை போட போகிறோம். சால்ட்டு போட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.